எல்லாருக்கும் வணக்கம். டைட்டிலே பார்த்திருப்பீங்க, போன் வந்தால் வியூஸ் போகாது. இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பேன். கண்டிப்பா கால் வந்தா வியூஸ் போகாது. இந்த ரெண்டு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம 3 மாசத்துல மோனிடைஸ் பண்ணிடலாம். நீங்க எந்த வித ஃபீஸ் கட்ட தேவையில்ல, எதுவுமே கட்ட தேவையில்ல. நான் சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஃப்ரீயா நம்மளுடைய சேனல்ல நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பா வீடியோ கேளுங்க, நான் ரெடி பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ எடிட்டிங் வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. டேக்கு நிறைய பேருடைய டவுட் நம்ம கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். சோ நிறைய பேர் சேனல் அவங்களே சொல்லியிருக்காங்க, மானிடைஸ் பண்ணிருக்கேன் சிஸ்டர், உங்க சேனல் எனக்கு ரொம்ப உதவிகரமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய போஸ்ட் எல்லாம் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருக்கேன். சோ உங்களுடைய போஸ்டும் கம்யூனிட்டி போஸ்ட்ல போடணும்னா கண்டிப்பா பெஸ்ட் கமெண்ட் கொடுங்க. உங்களுடைய சேனலை கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேன், ப்ரமோஷன் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன கண்டென்ட்னா, அதாவது போன் வந்தால் வியூஸ் போகாது. ஃபர்ஸ்ட் போன் வந்தால் பாத்துடலாம். இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்க போறீங்க. போன் வந்தால் சோ அதை பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா ரீசன்ட் டேஸ்ல நிறைய போன் கால் பண்ணும்போது ஒரு அலர்ட் மாதிரி நமக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. நோட் பண்ணீங்களா? இந்த மாதிரி போலியான ஃபேக்கான கால்ஸ் வரும். நீங்க பயப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் ஒரு நம்பர் சொல்லுவாங்க 1930, அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அத பத்தி நீங்க கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்குங்க. நம்ம லைஃப்க்கு யூடியூப் மட்டும் முக்கியம் இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ முக்கியமான அவேர்னஸ் வீடியோ அண்ட் யூடியூப் டிப்ஸ், சேனல் க்ரோயிங், மானிடைசேஷன் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னாலும் கேளுங்க, லிங்க் சென்ட் பண்றேன். இந்த ஃபேக் காலால நமக்கு என்ன பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா, உங்களை கால் பண்ணி இந்த மாதிரி உங்க மேல ஒரு கேஸ் இருக்கு, நீங்க வெளிநாட்டுல இவ்வளவு பொருட்களை, அதாவது கஞ்சா, போதை, இந்த மாதிரி பொருட்களை டிரான்ஸ்பர் பண்றீங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபேக்கான ஐடி வச்சுதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. சோ இந்த ஃபேக்கான ஐடிஸ் எல்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைக்குதுன்னா, நம்ம தான் தப்பு பண்றோம், நல்லா புரிஞ்சுக்குங்க, இன்க்ளூடிங் மீ கூட. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம ஆதார் கார்டை கசிக்கி தூக்கி போட்டுடுறோம். ஜெராக்ஸ் கடைக்கு போனா அந்த ஜெராக்ஸ் கடையில இருக்கிற அந்த ஆதார் கார்டை அப்படியே விட்டுடுறோம். எங்கன்னா போனா மிஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நிறைய பண்ணும்போது பாமர மக்கள் இந்தியாவை டார்கெட் பண்ணி, இது இந்தியாவில மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் நடக்குது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சில செல் கடையில அவங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்து நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா, அதுவுமே அவங்க கிட்ட ஒரு அமௌண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் கட்டி வாங்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. நான் எல்லாருமே சொல்லல, இந்த மாதிரி திருட்டு நடக்குதுன்னு உங்களுக்கு அவேர்னஸ் சொல்றேன். அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டுலயே நீங்க யாரு, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, என்னென்ன இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா பேன் கார்டு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த யூடியூப்ல கூட பேன் கார்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது. ஏன்னா உங்ககிட்ட எவ்வளவு அந்த பேன் கார்டு மூலம், பேன் கார்டு தான் இன்கம் டாக்ஸ் சொல்லுவாங்க, போக்குவரத்து, அதாவது பணம் எவ்வளவு போயிட்டு வருது அப்படின்னு அதுல பார்த்தலாம். நம்ம அதை போட்டா ஹிஸ்டரியே வந்துடும், நம்மளுடைய சேலரி ஸ்லிப் எல்லாமே வந்துடும். சோ அதுக்காக தான் பேன் கார்டு மஸ்ட்ன்றாங்க. சோ இந்த ரெண்டு விஷயமும் அவங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய கேரக்டரை அனலைஸ் பண்ணிடுவாங்க. இவங்களை ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்ட்டு போன் வரும். அந்த போன் காலுக்காக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் சில அலர்ட்டை கொடுக்குது. நம்பாதீங்க, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் கொடுக்குது. இருந்தாலுமே என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு ஒரு டிப்ஸ் சொல்றேன். அந்த மாதிரி ஏதாவது ஃபேக் கால் வரும். கால் உங்க மேல கேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, உங்க மேல ரேப் கேஸ், மர்டர் கேஸ், வாட் எவர் நீங்க கிரைம் பண்ணிட்டீங்க நிறைய சொல்லுவாங்க. வீடியோ கால் வருவாங்க. வீடியோ கால்ல அவங்க பேஸ் காட்டி பேசுவாங்க, போலீஸ் மாதிரியே இருப்பாங்க. அது போலீஸாவே இருக்கட்டும், பயப்படாதீங்க. நீங்க தப்பு பண்ணலன்னா பயப்படாதீங்க, தப்பு பண்ணினாலுமே பயப்படாதீங்க. பிகாஸ் நீங்க தப்பு பண்ணதுக்கு பயப்படுங்க, ஆனா போன் கால் வந்ததுக்கு பயப்படாதீங்க. நீங்க டைரக்டா உங்களுடைய நியர்பை ஸ்டேஷன் இருக்கும், அங்க போங்க. உங்க மேல தப்பு இருந்தா அது சரி பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கால் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு போன் காலை வச்சு இந்த மாதிரி பார்ட் ஆஃப் அமௌண்ட் கொடுங்க, உங்களுடைய கேஸ் நான் ரெக்யூர் பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்பாங்க. பக்கத்துல ஒரு ஹைகோர்ட் வக்கீல் இருப்பாங்க. செட்டப் பாத்தீங்கன்னா அப்படியே சினிமால வர மாதிரியே செட் பண்ணிருப்பாங்க. அதை நம்பி நீங்க பணத்தை எடுக்காதீங்க. ரீசெண்டா இப்பதான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், பெங்களூர்ல நடந்திருக்கு. அதை வச்சுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். அதை தொடர்ந்து நம்மளுடைய
யூடியூப்லயும் சில ஸ்கேம்ஸ் நடக்குது. அதுக்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி பண்ணி ஒரு விஷயத்த சொல்றேன். சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. பொய்யான கால்ஸ், அதாவது உங்க மேல தப்பே இருக்காது, ஆமா பண்ணிட்டீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. ஒருவேளை தப்பே இருந்தாலும் நம்ம டைரக்டா போய் பேஸ் பண்ணிக்கலாம். யாருமே போன் கால்ல வர மாட்டாங்க. நெக்ஸ்ட் போன் கால்ல பாத்தீங்கன்னா வக்கீல், அதாவது ஜட்ஜி, அவங்க எல்லாம் வர மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு சம்மன், ஏதாவது சம்மன் அனுப்பணும்னா டைரக்டா தான் கொரியர் மூலம் இல்ல போஸ்ட் மூலம் வரும். இந்த மாதிரி ஃபேக் எல்லாம் நீங்க நம்பாதீங்க, பயப்படாதீங்க. இது ஒரு விதமான அவேர்னஸ். நெக்ஸ்ட், இதே நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தவங்க ஒரு டவுட் கேட்டாங்க. அது என்னன்னா மெம்பர்ஷிப்க்கும் பெய்டு கோச்சுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. மெம்பர்ஷிப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஆன அத்தனை பேரும் ஆன் பண்ண வேண்டிய ஒன்று மெம்பர்ஷிப். மெம்பர்ஷிப் ஆன் பண்ணா மட்டுமே உங்களுடைய சேனல் மானிடைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ஆன் பண்ணா அதுதான் அடையாளம், அதை நீங்க ஆன் பண்ணலாம். இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னா, இப்ப நம்மளுடைய சேனல்ல இருக்கிற வீடியோஸ் அத்தனையுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்கிட்ட நீங்க பேசி நான் வீடியோ அப்லோட் பண்றேன், நாளைக்கு அப்லோட் பண்றேன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த வீடியோ உங்களுக்கு வேணும், எனக்கு இம்பார்ட்டன்டா வேணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மட்டும் இல்ல, நீங்க மானிடைஸ் ஆனா கூட இந்த ஆப்ஷன் யூடியூப் கொடுக்குது. ஆனா பெய்டு கோச் வந்து ஏமாத்துற விதம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஏமாத்துற விதத்தை சொல்லியிருப்பேன், இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க, பணம் பறிக்கிறாங்கன்ட்டு. அதே மாதிரி பெய்டு கோச்சுன்னு கூப்பிடுவாங்க. அப்போ கண்டிப்பா 20 to 25,000 அவங்க அமௌண்ட் வாங்குவாங்க. நீங்க போன் பண்ணி பேசினாவே கன்சல்டன்ட் ஃபீஸ் 2,000 கேட்பாங்க. ஐ எம் ஆல்சோ செக்கிங், நான் செக் பண்ணதுல இந்த மாதிரி நடக்குது. சோ நான் வந்து மத்தவங்களை குறை சொல்ல விரும்பல, நான் அவேர்னஸ்க்காக தான் சொல்றேன். ஏன்னா நான் ஏமாந்த மாதிரி மக்கள் ஏமாறக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ். இதை யாருமே குறிப்பிட்டு சொல்லல, பொதுவாவே சொல்றேன். பொதுவாவே பணம் கட்டி போற மாதிரி நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுடைய ஓன் உழைப்பு. சில பேர் என்ன மாதிரி டிப்ஸ் சொல்லுவாங்க, நான் ஏன் சேனல் கூட சொல்லல, உங்களுக்கு பிடிச்ச சேனல்ல டிப்ஸ் கேளுங்க. அவங்க கேட்டு சொல்லலன்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இதுதான் பெய்டு கோச். பாத்தீங்கன்னா இன்னும் சில உதாரணங்கள் சொல்றேன். என்னன்னா, இப்போ ஒரு சேரீ கலெக்ஷனை நீங்க பாக்குறீங்க, அந்த சேனல் மானிடைசேஷன் ஆயிடுச்சு, இருந்தாலும் நீங்க அந்த சேரீ வாங்கி பல்கா சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க அவங்கள எப்படி கான்டாக்ட் பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, அவங்களும் கமெண்ட் பண்ணுவாங்க, ஆனா போன் நம்பர் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த மெம்பர்ஷிப்ல மெயில்ல கான்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நல்லா போயிட்டு இருக்கிற சேனல்ல, எல்லா சேனல்லையுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி நீங்க மெயில்ல கான்டாக்ட் பண்ணும்போது அவங்களும் மட்டும் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய அதாவது பிசினஸ பெருக்கிக்கலாம். அதுக்காக தான் இந்த மெம்பர்ஷிப். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஜஸ்ட் நீங்க உங்களுடைய பிசினஸ பெருக்கிக்கலாம். அதுதானே தவிர இந்த பெய்டு கோச் அப்படி கிடையாது. டோட்டலா உங்களுடைய பிரெயின் வாஷ் பண்ணி உங்ககிட்ட இருந்த அமௌண்ட் பிடுங்கிறது இந்த பெய்டு கோச். நீங்க விருப்பப்பட்டு இந்த சேனலின் உண்மை நிலையை தெரிஞ்சு விருப்பப்பட்டு சேர்றது தான் இந்த மெம்பர்ஷிப். சோ நான் இது வரைக்குமே மெம்பர்ஷிப் ஆன் பண்ணி அபவுட் 20 days ஆகுது. நான் யாருக்கிட்டுமே எங்கேயுமே மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுன்னு சொல்லல. ஆனா அவங்களா விருப்பப்பட்டு 4 பேர் சேர்ந்திருக்காங்க. சோ நான் நேத்து வந்து 2 பேர்கிட்ட பேசினேன். அவங்களுக்கு என்னால முடிஞ்ச அட்வைஸ 1 hour மேல கொடுத்தேன். இந்த 1 hourக்கு இந்த பெய்டு கோச்ல நீங்க நிறைய சேனல் இருக்கு, அவங்க கிட்ட பீஸ் மட்டும் எவ்வளவு நீங்க கேளுங்க. 2000 3000 ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பேச தெரிஞ்ச மாதிரி, மக்களை கவர தெரிஞ்ச மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா நான் நேத்து வந்து ஒரு சிஸ்டர் கிட்ட பேசி அவங்களுடைய சேனலை க்ரோ பண்ண சொன்னேன். நான் வந்து மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண சொல்லல, அவங்களே நம்மளுடைய சேனலுடைய உண்மை தன்மையை பொறுத்து ஜாயின் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஃபாலோ பண்றேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தேவையான அளவு நான் வீடியோ போடுறேன். இல்ல சிஸ்டர் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு அட்வான்ஸ், அதாவது எல்லாருக்குமே அட்வான்ஸா தான் சொல்லி தரேன். நாளைக்கு போடுற வீடியோ பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேர்ந்து அதை பத்தி எல்லாம் நீங்க டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து கம்பல் பண்ணல. நிறைய பேர் பெய்டு கோச்சுக்கும் மெம்பர்ஷிப்க்கும் என்ன வித்தியாசம் கேட்டாங்க, அதை பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். சோ ஓகேங்களா, இப்ப 2 விஷயத்த கத்துக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்கான கால்ஸ் வந்தா என்ன பண்ணணும்னு கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப்னா என்ன, பெய்டு கோச்னா என்னன்னு கத்துக்கிட்டீங்க.
தேர்ட் பாத்தீங்கன்னா வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண சில டிப்ஸை பார்க்கலாம். உங்களுடைய ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர் நம்பர் பாத்தீங்கன்னா 1140. சோ சைட்ல காமிக்கிறேன் பாருங்க. சோ ஆனா இவங்களுக்கு 1 lakh அந்த மாதிரி சம்டைம் வந்து காட்டுது. அது வந்து யூடியூப் சைடு வர எரர்ஸ் தான். சோ வந்து கண்டிப்பா நீங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஒரிஜினல் கவுண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ்ல பாருங்க. மத்த இடத்துல காமிக்கிறதெல்லாம் முன்னுக்கு பின்னா இருக்கும். சில டைம் நீங்க ஃபேக் சப்ஸ்கிரைபர் வாங்குறது கூட அப்படி காட்டும். நாள் அடைவுல வந்து அந்த சப்ஸ்கிரைபர் டெலீட் ஆயிடும். இதுக்காக தான் நான் வந்து ஃபேக் சப்ஸ்கிரைபரை வாங்காதீங்க, பெய்டு கோச்ல வாட்ச் ஹவுஸ் வாங்காதீங்கன்னு சொன்னேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பொதுவா யூடியூப்ல வரவங்க அத்தனை பேருமே தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ. சோ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 1140 சப்ஸ்கிரைபர் இருக்கு. உங்களுக்கு லட்சத்துல கூட இருக்கலாம். இருந்தாலுமே வியூஸ் போகாது. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ இல்ல ஷார்ட்ஸா நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவுல ஒண்ணு நல்லா வைரல் ஆகும். ஓன் கண்டென்ட் போட்டிருப்பீங்க. சோ ஏதாவது வந்து கலாய்க்கிற மாதிரி பிராங்க் பண்ற மாதிரி போட்டிருப்பீங்க. அதன் மூலம் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சில டைம் வந்து ஒரு வீடியோ நல்லா வைல்டா வைரல் ஆயிடுச்சுன்னா அது மூலமே நம்ம 5000 to 10,000 சப்ஸ்கிரைபர் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ சப்ஸ்கிரைபர் மேட்டர் கிடையாது. நல்லா இருந்து பரவிடுச்சுன்னா எல்லாருக்கும் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. சோ உதாரணம் சொல்றேன். ஒரு வைரல் பிராங்குக்கு வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் கிடைக்குதுன்னா நெக்ஸ்ட் நீங்க நல்லா போன சேனல்லயே ஒரு குக்கிங்க போடுவீங்க. வைரல் வீடியோ பார்த்து உங்களை பிடிச்சவங்க கூட சம்பந்தமே இல்லாத வீடியோஸ் போடும்போது அவங்களுக்கு டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு அதை பார்க்க மாட்டாங்க. இருந்தாலுமே அன்சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டாங்க. சோ பிடிச்சிருக்கு அதனால வேற ஏதாவது நல்ல வீடியோ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. சோ அந்த டைம்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத கண்டென்ட் நீங்க போடும் போது வியூஸ் அப்படியே நிக்கும். சோ 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே கண்டிப்பா வியூஸ் ஸ்டாப் ஆகும். சோ இதுக்கு தான் சொல்றது கண்டென்ட்டை மாத்தக்கூடாது, ஒரே நீச்சில போடணும். இப்போ வைரலான வீடியோ நமக்கு தான் நல்லா வீடியோ வியூஸ் போயிடுச்சு, நம்ம வந்து கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது சின்ன சேனலா இருந்தாலும் சரி பெரிய சேனலா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வியூஸ் ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டீங்க. சோ அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா இத காமிக்கிற பாருங்க சப்ஸ்கிரைப்னு இருக்கும். நம்ம என்ன பண்றோம்னா இப்ப என்னுடைய சப்ஸ்கிரைபர் கூட நீங்க எத்தனை பேர் இந்த தப்ப பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா இந்த சேனல் பிடிச்சிருக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுவீங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை நீங்க டச் பண்ணணும். அதை டச் பண்ணாதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அதை தவிர்த்து ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா அவங்க வந்து உங்க சேனல் சப்ஸ்கிரைபர் அவ்வளவுதான், நோட்டிபிகேஷன் போகாது. அதாவது தொடர்ந்து நோட்டிபிகேஷன் போகணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணணும். சில பேருக்கு வந்து அது தெரியாதனால பிடிச்ச சேனலா இருந்தாலுமே வியூஸ் போக வாய்ப்பு இல்லை. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இததான் வந்து பணம் வாங்கிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. சோ நான் வந்து ஃப்ரீயா சொல்லி தரேன்னு சொன்னதுனால எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சு. சோ இதுக்கப்புறம் இந்த சேனல்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நான் சந்திக்க போறேன்னு தெரியல. பயனடைஞ்சவங்க கண்டிப்பா பெஸ்ட் கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு நான் ப்ரமோஷன் பண்றேன், அது எப்படி கொடுக்குறீங்கன்னா ப்ரமோஷன் பண்ணுங்க, அப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. அந்த வீடியோ உண்மையாவே உங்களுக்கு பர்த்தபலா இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை பத்தி நல்ல கமெண்ட் கொடுங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து என்ன பிளஸ் பண்ணிருக்கீங்க வேற லெவல். அதாவது என்னாலே அது கையில வருது எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பிளஸ் பண்றீங்க. பிகாஸ் உண்மை இல்லைன்னா பிளஸ்ஸிங் வராது. நல்லா இருக்கு சூப்பர்ன்றது ஒரு விதமான கமெண்ட், பிளஸ்ஸிங்ன்றது ஒரு விதமான கமெண்ட். எனக்கு கமெண்ட் கிடைக்கல, பிளஸ்ஸிங் தான் கிடைக்குது. உங்களுடைய பிளஸ்ஸிங் எனக்கு கிடைக்கிறது. அதனால இந்த சேனல்ல நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னும் நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேனலை ப்ரமோஷன் பண்றேன், புஷ்பலதா டெலிவிஷன். சோ இவங்க வந்து ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுறாங்க. தேவைப்பட்ட இவங்களுடைய சேனலை பாருங்க. பண்ற எல்லா ப்ரமோஷனுமே தேவைப்பட்ட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதே போல உங்களுடைய சேனலையும் ப்ரமோஷன் பண்ணணும்னா ஒரு பெஸ்ட் கமெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோல நிறைய உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னா நீங்க அந்த உண்மைத்தன்மையை குறிப்பிட்டு வீடியோக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. உங்களுடைய சேனலை ப்ரமோஷன் பண்றது மட்டும் இல்ல, கம்யூனிட்டி போஸ்ட்லயும் போடுவேன். இத நிறைய பேர் பெய்டு காசு, அதாவது காசு கொடுத்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல ஃப்ரீயாவே பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட் ப்ரமோஷன் பண்றதுனால
பண்றதுனால என்ன நடக்குதுன்னா உங்களுடைய சேனல் வியூஸ் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னுடைய சேனலுக்குள்ள வரவங்களும் உங்களுடைய சேனலை பார்க்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் இந்த ப்ரமோஷன் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல ஃப்ரீயாவே பண்றோம். உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுடைய சேனல்லையும் பண்றோம். அது மட்டும் இல்ல, நிறைய பேருடைய டவுட் வீடியோவா ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா டேக்கு டே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு டவுட் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, இல்லைன்னா யூடியூப் பத்தி உங்களுக்கு தெரியணும்னாலும் சொல்லுங்க, ஏதாவது வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க. அந்த லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். புதுசா யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இந்த சேனல் ஒரு பெஸ்டா இருக்கும். 2025 ஒரு புதிய சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபுல் கைடு நான் ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லி தரேன். எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோல நிறைய இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வந்து நம்மள எப்படி ஏமாத்துறாங்க, பெய்டு ப்ரமோஷன்னா என்ன, பெய்டு கோச்னா என்ன, மெம்பர்ஷிப் என்ன, நெக்ஸ்ட் ஏன் வியூஸ் போல, ஏன் நோட்டிபிகேஷன் போல, எல்லாமே இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நிறைய பேர் வந்து சின்ன சின்னதா அங்கங்க போட்டு சொல்லுவாங்க, குட்டி குட்டி வீடியோவா. நம்மளுடைய வீடியோல A to Z ஒரு வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான கமெண்ட்டை கண்டிப்பா பண்ணுங்க மக்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.